பிவி நியூஸின் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஆதரவில்லை. தமிழ் அரசு கட்சி அதிரடி அறிவிப்பு. நாட்டில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள உத்தரவு. ஜனாதிபதி தேர்தலுக்கு 12,000 பணியாளர்கள். அஞ்சல் திணைக்களம் அதிரடி. சுதந்திர கட்சி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி. மொட்டு கட்சியின் வேட்பாளர் யார்? நாளை மறுதினம் தீர்மானம். அரசியல் களத்தில் குவியும் ஜனாதிபதி வேட்பாளர்கள். இனி பிவி நியூஸின் விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துபவராக இருக்கக்கூடாது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் சகல சமூகத்தினருக்காகவும் முன்னிலையாக வேண்டும். இந்த நிலையில் ஒரு சமூகத்தை மாத்திரம் மையப்படுத்தி வேட்பாளர் நிறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தினை ஆதரிக்கவில்லை என MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 12,000 தபால் திணைக்கள ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கொழும்பில் நேற்று ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கும் போது அஞ்சல் திணைக்களத்தின் பிரதி அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று நடைமுறைக்கு வரும் வகையில் தேர்தல் கடமைகள் ஆரம்பித்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர் பிரஜைகள் மற்றும் முழு நாட்டினரிடம் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை விடுத்துள்ளார். இம்மாதம் 22ஆம் திகதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதிக்குள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் 12 பேர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கட்டார், நியூசிலாந்து, ருமேனியா, கனடா ஆகிய நாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய 5 பெண்கள் உட்பட 12 பேர் கைது செய்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணத்தை வழங்க தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த பாதீட்டில் 10 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையகம் 8 மில்லியன் பெறுமதியான மதிப்பீட்டை வழங்கியுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரை 15ஆக உயர்வடைந்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுர குமார திசாநாயக் ஆகியோர் போட்டியிட இருக்கின்றனர். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரி அணி சார்பில் அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச, முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ரதத் பொன்சேகா, போபிவே ஜனதா கட்சியின் தலைவர் தொழிலதிபர் திலிப் ஜெயவீர ஆகியோர் களமிறங்க உள்ளனர். தொழிலதிபர் தம்மிக பிரேரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மற்றும் மிஹிந்த ரஜமஹா விஹாரையின் தம்ம ரத்னரேரர் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர். அதேபோல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இவர் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார். தனிநபர் நிக்கவன் என்ற கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு கோசல் லக்மால், அனில் கோத் என்பவரும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு SC வியாலங்கே என்பவரும் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இது தவிர்ந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்த உள்ளது. முன்னாள் சோசலிச கட்சி கூட்டணி சார்பாக வேட்பாளர் நிறுத்த உள்ளது. முன்னாள் JR ஜெயவர்தனவின் பேரன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளார். ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் ஸ்ரீ ஜெயசூரியவும் களமிறங்க உள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசபந்து தென்னகோன் எதிர்காலத்தில் பொலிஸ் அதிபராக கடமையாற்றினால் அது தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பதில் பொலிஸ் அதிபர் தொடர்பில் பிரதமர் தெரிவித்த கருத்து தொடர்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார்.
சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த பொலிஸ் மா அதிபர் நியமனத்தை தவிர்த்து வந்தார். மேலும் பொலிஸ் மா அதிபர் நியமிக்கப்பட மாட்டார் என்றும் பதவி வெற்றிடமில்லை எனவும் கூறுகின்றனர். தினேஷ் குணவர்த்தவனின் பாராளுமன்றத்தில் நீண்ட விளக்கம் அளித்துள்ளார். முடிந்தால் இன்று நீங்கள் சொன்ன கதையை வெளியே சென்று சொல்லுங்கள் என்று தினேஷ் குணவர்த்தனத்துக்கு சவால் விடுக்கின்றோம் என்றார் அனுரகுமார திசாநாயக்க. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள பிபி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.